கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி தன் தங்கச்சி சந்திராவை முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியும் சேர்த்து இந்த சந்திரா செய்கிற சதியை கண்டுபிடிச்ச ரேவதி, ரோஹிணி, சுவாதி இவங்க எல்லாரும் குமைய வச்சு கும்மா குத்துனா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்கள். சந்திரா சிவனாண்டியை தனியாக போய் பார்த்து எங்கள் மாமா உயிரோடு இருக்கக்கூடாது, அவருக்கு ஆப்ரேஷனும் நடக்கக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ரேஷன் பண்ண வர டாக்டரை கடத்திடுங்க, நம்ம வேறொரு டாக்டரை ஏற்பாடு பண்ணி அந்த டாக்டர் மூலமாக விஷ ஊசியை செலுத்தி எங்கள் மாமாவோட கதையை போட்டு தள்ளுங்க. அடுத்தது எங்கள் அக்காவை பார்த்துக்கலாம். கூடவே இருக்கிற இந்த கார்த்தி பையில என்ன சந்திரா பண்ணுறதுன்னு சிவனாண்டி கேட்குறாங்க. அவனை எப்படியாவது நான் வெளியே அனுப்புகிறேன், அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல அந்த டாக்டர் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சிவனாண்டி, சரி சந்திரா, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண அவன் வரமாட்டான்னு நினச்சிக்கோங்கிறாங்க. சரிங்க, அப்படி வராமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது. சரியா, நீங்கள் ஏற்பாடு பண்ண டாக்டர் சொன்னபடி செஞ்சுடுவார் இல்லைங்கிறாங்க. அதை பற்றி நீ கவலையே படாத, சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிடுவான் சந்திரா. பணத்துக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணக்கூடியவன் தான். அவனைத்தான் நான் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவன் அந்த விஷ ஊசியை போட்டதும் உங்கள் மாமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரையே மறந்துடுவார், நீ கவலையே படாதேங்கிறாங்க. சரிங்க, இந்த சந்தோஷமான நாளை நம்ம கொண்டாடணும் சந்திரா அப்படின்னு சிவனாண்டி கேட்கவும், இங்கே பாருங்கள், இந்த வேலையெல்லாம் கச்சிதமாக முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஜோதியாக இந்த நல்ல நாளை நம்ம கொண்டாடலாங்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. சரி சந்திரா, யார் கண்ணிலையும் பற்றாத, நீ ஆஸ்பத்திரிக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு சொல்லு, நான் போய் டாக்டர் ஒரு வழி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி டாக்டர் வீட்டுக்கு வராங்க. சந்திரா ஒன்றுமே தெரியாத மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாப்புல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே எல்லாத்துக்கும் திண்ணீரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் மயில் வாகனத்துக்கு சந்தேகம் வருது. சகல இந்த சின்னத்தையை நம்பவே கூடாது, ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு தெரியுதுங்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க ஒன்றும் இவ்வளவு தூரம் குடும்பத்து மேலே அக்கறைப்படுறவங்க எல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி இருக்குது சகல, நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இவளை நம்புறதுக்கு நாம் ஒன்றும் பெரிய சாமுண்டீஸ்வரி கிடையாதே அப்படின்னு மயில் வாகனம் சந்தேகத்தை சொல்கிறாங்க. கார்த்தியும் ஆமாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, நம்ம முன்னாடி தானே எல்லாம் நடக்குது, பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க கார்த்தி. இங்கே பார்த்தா சிவனாண்டி டாக்டரையும் டாக்டரோட ஒய்ஃபையும் கட்டி போட்டுட்டு அவங்க ஒரு போலி டாக்டரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் எனக்கு ஊசினா பயம், நான் எப்படி ஊசி எடுத்து இன்னொருத்துக்கு குத்துவேங்கிறாங்க. டேய், பணம் வாங்கிட்டியல, இன்னும் வேணாலும் கேளு, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், சரியா, சொன்ன வேலையை நீ கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுன்னு சிவனாண்டி சொல்லவும், அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறேன், அங்கே இருக்கிறவங்கள நான் எப்படி சமாளிப்பேன், அதுக்கு முதல்ல ஐடியா சொல்லுங்கிறாங்க. நீ ஒன்றும் சமாளிக்க வேண்டாம், டாக்டர் கிட்டப்பலையே நீ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடும், யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. நீ முதல்ல நான் கொடுக்குற மருந்தையும் ஊசியும் எடுத்துகிட்டு போய் அந்த ராஜராஜன் உடம்புல செலுத்தி நீ அந்த ஊசியை போடுற வரைக்கும் அங்கே கார்த்தின்னு ஒரு திருப்பான நுணுக்கம் தெரிஞ்சவ, அதனால் அவன் அந்த இடத்துல இருக்க விடாமல் ஏதாவது ஒரு இல்லாத மருந்தை எழுதி அவன் கையில் கொடுத்துரு, அவன் மெடிக்கலாக தேடிக்கிட்டு போயிட்டு வரட்டும், அவன் வர்றதுக்குள்ளையா நீ அந்த ஊசியை போட்டுரு, ராஜராஜன் உடம்புல விஷ ஊசியை செலுத்திட்டு ஆப்ரேஷன் இப்போ வேண்டாம், மறுபடியும் ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்பி வந்துடு, வந்த வாக்கில் எப்படியோ நீ காணாமல் போயிடு, அதுக்கப்புறம் அவனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும், நெஜ டாக்டர் வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது, சரியா, நாங்கள் சொன்ன மாதிரி நீ கச்சிதமாக முடிச்சுட்டு வா, உனக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறோங்கிறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலி டாக்டர் போகிறாங்க. சந்திராவுக்கு சந்தேகம் வருது. சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க அந்த போலி டாக்டர் நம்ம முகத்தை பார்த்துருக்கான், யார் கையிலையாவது சிக்கிட்டான்னா அவன் நம்மளை காட்டி கொடுத்துருவானே, என்னங்க பண்ணுறதுங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இதை பார் சந்திரா, அதுக்கெல்லாம் நீ கவலையே படாத, அப்படியே அவன் நம்மளை காட்டி கொடுத்தாலும் இல்லை காட்டி கொடுக்காதுக்கு முன்னாடியே அவன் கதையை முடிக்கிறது தானே நம்மளோட பிளான் சந்திரா, அவன் முதல்ல உங்கள் மாமா கதையை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்குன்னு சொல்லிடுறாங்க சிவனாண்டி. இதை கேட்ட சந்திரா, சூப்பரான ஐடியாங்க, சரிங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, அந்த டாக்டரையும் டாக்டர் பொண்டாட்டியும் கட்டி போட்டிங்களேங்கிறாங்க. அவங்க கதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிரு சந்திரா, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, நீ அங்கே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிடுறாங்க சிவனாண்டி. சந்திராவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க அக்கா சாமுண்டீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, மாமா நல்லபடியாக திரும்பி வந்துடுவார், டாக்டர் தான் வந்துட்டாருல, ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு மாமா எப்பவும் போல் நல்ல குணமாகி வந்துடுவார், கவலையே படாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த மயில் வாகனத்துக்கு அப்படியே சரியான எரிச்சலாக இருக்குது. இங்கே கார்த்தி மயில் வாகனம் எப்படியோ டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்துட்டாங்க, நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ டாக்டர் ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி நர்ஸு கொண்டு வந்து கார்த்தி கையில் கொடுக்குறாங்க. கார்த்தியும், ஓ அப்படியா, என்னது நேற்றே ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னார், இன்றைக்கி என்ன திடீர்னு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த சீட்டையும் வாங்கிக்கிட்டு அப்போ கிளம்புறாங்க. சந்திரா மனசில் ஒரு சந்தோஷம், அப்பாடா எப்படியோ இங்கே தான் எல்லாமுக்கும் மூத்தவன் மாதிரி இவரத்தை நின்றுட்டு எல்லா பண்ணாட்டும் பண்ணிட்டு இருந்தான், அவனையே வெளியே அனுப்பிச்சாச்சு, இனி கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. கார்த்தியும் மயில் வாகனமும் அங்கே ஒவ்வொரு மெடிக்கலாக போய் அந்த மருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மருந்து எங்கள் கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்படி 4-5 கடை ஏறியாச்சு சகல, இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்கலையே, டாக்டர் ஏன் ஆப்ரேஷன் தியேட்டர் ரூமுக்கு போனதுக்கப்புறமா இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, நேற்றே எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு தானே சொன்னாங்க.
இப்போ எப்படி சகல இந்த மருந்து வாங்கிட்டு வான்னு நம்மளை அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்னு மயில்வாகனன் கேட்குறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாங்க சகல, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த மருந்து ஸ்டாக் இல்லையோ என்னவோ. சரி, இன்னும் 2 கடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மெடிக்கலுக்கும் போகிறாங்க. அவங்களும் இந்த மருந்து எங்ககிட்ட இல்லைங்க, நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ரேவதி ஃபோன் பண்ணி, மாமா மருந்து கிடச்சிருச்சாங்கிறாங்க. கார்த்தி மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. மாமா எனக்கு ஒரு சந்தேகம், ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கிற டாக்டர் வேறு டாக்டர் போல இருக்கு. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்ன டாக்டர் கையில் டேட்டோ இருந்துச்சு, இந்த டாக்டர் கையில் இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு ஒரு நிமிஷம், நல்லா பார்த்தியா ரேவதி அப்படின்னு அவங்களும் ஒரு சந்தேகத்தில் கேட்கும்போது, ஆமாம் மாமா, நான் நல்லா பார்த்தனே, அந்த டாக்டரை நான் 2 தடவை பார்த்தேன், அவர் கையில் இருந்த டேட்டோவையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ உள்ளே போயிருக்கிற டாக்டர் கையில் டேட்டோ இல்லை, நான் நல்லா தெளிவாக பார்த்துட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. டேட்டோ இல்லைன்னு சொல்கிறாளே, அப்போ வேறு டாக்டரை மாற்றி விட்டுருப்பாங்களா? ஒன்றும் புரியலையா? ஆனால் வந்த டாக்டர் அவரே தான். நேற்று பார்த்த அதே டாக்டர் தான் இன்றைக்கும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்தார். ஆனால் கையில் டேட்டாவை நான் கவனிக்கலையே அப்படின்னு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா டாக்டரோட டிரைவர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி, ஏங்க இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மயில்வாகன்ட்டையும் கூட்டிகிட்டு போய் அந்த டிரைவரை பார்க்குறாங்க. சார் சார், டாக்டரோட டிரைவர் தானே நீங்கள்? இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலையாங்கிறாங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தான் போகிற வேலையே இல்லையே, எங்கள் டாக்டர் வெளியூர் போகிறேன்னு திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால தானே நான் இங்கே இருக்கேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க பிளான் மாற்றிருக்கலாம்ல. ஆனால் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காருங்கிறாங்க. அவர் எப்படிங்க வர முடியும்? நான் தான் இந்த 10 வருஷமாக அவருக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஃபோன் பண்ணி வர வேண்டாம், நான் ரொம்ப அவசரமாக வெளியூர் போகிறேன், வீட்டு பக்கமே வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தாங்க நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆனால் நேற்று வரும்போது டாக்டர் சொன்னார், முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குது, நல்லபடியாக முடிக்கணும், நாளையில் நேரமே வான்னு என்கிட்ட சொன்னவர் இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, டாக்டர் வீட்டை காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு வெளியில் பூட்டி இருக்கு. பார்த்திங்களா, டாக்டர் எதுக்குங்க போய் சொல்கிறாங்க? டாக்டர் எங்கேயோ வெளியூர் போகிறதுனால தான் வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அந்த டிரைவர் சொல்கிறாங்க. சரி, டாக்டர் வெளியூர் போகிறதா இருந்தாலும் நீங்கள் தானே அவருக்கு கார் ஓட்டிட்டு போய் அவங்கள விட்டுட்டு வருவீங்க, இன்றைக்கும் போகல அப்படின்னு மயில்வாகனன் கேட்குறாங்க. அவசரமாக இருந்தாவோ இல்லை முக்கியமான இடத்துக்கு போகிறதா இருந்தாவோ அவரே கார் ஓட்டிட்டு போயிடுவாங்கன்னு டிரைவர் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உங்கள் டாக்டர் தான் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட டிரைவரு, அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே கிடையாதுங்கிறாங்க. இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, டாக்டரை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், நீங்களும் கொண்டுகிட்டு வந்து விடல, அவரும் கார் எடுத்துகிட்டு வரல. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வேளை உள்ளே வச்சுட்டு வேறு யாராவது இப்படி ஒரு சதி பண்ணியிருப்பாங்களோ, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் பின் வழியாக போய் பார்த்தே ஆகணுங்கிறாங்க கார்த்தி. சகல யோசிக்கவே வேண்டாம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு மயில்வாகனம் கூப்பிடவும் கார்த்தியும் மயில்வாகனம் பின் வழியாக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வீட்டை சுற்றிட்டு வர்றாங்க. கிச்சன் பக்கம் போய் பார்த்தா புகையாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தது மயில்வாகனம், ஐயோ இங்கே ஏதோ ஆபத்து, சீக்கிரமாக கதவை உட சகல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. டாக்டரையும் டாக்டர் ஒய்ஃபையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கட்டை அவுத்து விடுறாங்க. கிச்சனில் போய் பார்க்கும்போது தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பால் பொங்கி அப்படியே கருகி சாம்பலாகி புகையாக போயிட்டு இருக்குது. பாத்தியா சகல, எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்கன்னு. டாக்டரையும் டாக்டர் ஒய்ஃபையும் கட்டி போட்டுட்டு யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் கையும் அவங்களோட வாயில் இருக்கிற பேண்டேஜையும் அவுத்ததுக்கப்புறம், டாக்டர் உங்களை இப்படி கட்டி போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, சிவனாண்டின்னு ஒருத்தர் வந்தான், அவன் தான் அடியாளுகளை கூட்டிகிட்டு வந்து எங்கள் 2 பேர்த்தையும் கட்டி போட்டுட்டான், டிரைவரையும் வர வேண்டான்னு சொல்ல சொல்லிட்டான். நானும் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி, இன்னைக்கு நான் முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குன்னு கூட கெஞ்சி பார்த்துட்டேன், அந்த ஆப்ரேஷனுக்கு தான் நீ போகக்கூடாது, இன்னைக்கு பொழுதுக்கு நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து கட்டி போட்டு போயிட்டேன் தம்பிங்கிறாங்க. சரி, நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு டாக்டரை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க கார்த்தி. ஹாஸ்பிட்டலில் சாமுண்டீஸ்வரி, ரோஹிணி, ரேவதி இவங்க எல்லாரும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி ஒரே பதட்டமாக உட்காந்துருக்காங்க. நல்லபடியாக இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. சந்திரா மட்டும், நாம் நினச்ச மாதிரியே எப்படியாவது அவன் உள்ளே போனவன் மாமா கதையை முடிச்சுட்டு வெளியே வரணும்னு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டி ஒரு பக்கம், தெனா வெட்டா அப்பாடா எப்படியோ நாம் இந்த டாக்டரை கட்டி போட்டாச்சு, நம்ம அனுப்பிச்சி வச்ச போலி டாக்டரும் உள்ளே போயிட்டான், எப்படியோ அந்த ஊசியை போட்டு அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான்னா அது போதும், அதுக்கப்புறம் ராஜராஜனை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற தெனாவட்டில் இருக்காரு சிவனாண்டி. என்ன மவனே, நாம் நினச்ச மாதிரி இந்த தடவை நாம் அனுப்பிச்சி வச்ச டாக்டர் ராஜராஜன் கதையை முடிச்சுட்டு வந்துடுவான் நல்லங்கிறாங்க. சித்தப்போ, இதுக்கு மேலே இன்னும் என்ன சந்தேகம் உனக்கு? அங்கே தான் சந்திரா இருந்து பார்த்துட்டு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காளே, அந்த டாக்டரும் உள்ளே போயிட்டானா, அவன் போன நேரத்துக்கு இந்நேரம் அந்த ஊசியை அந்த மருந்தையும் செலுத்தி டிரைவர் பயிலுக்கும் கூடவே சுற்றிட்டு இருப்பானே அந்த அலக்கை மயில்வாகனம், அவங்க 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டானாமே அந்த டாக்டர். கெட்டிக்காரத்தனமாக எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஒரிஜினல் டாக்டரும் டாக்டர் பொண்டாட்டியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டார்னு வெடிச்சதும் அவங்க கதையும் முடிச்சிடும். டாக்டரோட அட்ரஸோ எந்த ஒரு ஆதாரமோ இல்லாமல் அவங்க கதை அப்படி போய் சேர்ந்துடும். ராஜராஜனையும் நல்லபடியாக அனுப்பிச்சி வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன செத்து போய் கவலைப்படுற, எல்லாம் சந்திரா பார்த்துக்குவா, நீங்கள் கவலைப்படாத செத்து போய், இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிறாங்க சிவனாண்டி. இது கேட்ட முத்துவேல், அப்பா மவனே எப்படியோ
நம்ம என்னதான் சதி வேலை பார்த்தாலும் சந்திரா வந்தா தான்ப்பா எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்கிறாங்க. ஆமா, சந்திராவோட கெட்டிக்காரத்தனம் யாருக்கு சித்தப்பு வரும் அப்படின்னு சொல்லி சந்திராவை பாராட்டிட்டு இருக்காங்க. இங்க சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அடியே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் பொட்டையும் பூவையும் இழந்து நிக்க போற. அதுக்கப்புறம் உன் குடும்பம் என் கையில. இந்த வீட்டுல இனிமே நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். இந்த ரேவதியோட வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைச்சேன், அதுவும் முடியாம போச்சு. இந்த உன் புருஷன் ராஜராஜனா அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா உன்னோட ஆட்டத்தையும் அடக்கி ஒடுக்கி கொண்டு வர போறேன். அடுத்தது நீ என் காலடியில உட்காந்துருக்கணுடி, அதைத்தானே நான் ஆசைப்பட்டு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியே பார்த்துட்டு இருக்காங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி திரும்பி, என்ன சந்திரா ஏன் அப்படி பார்க்குற? மாமா நல்லபடியா வந்துருவாங்கடி, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. அக்கா அதுதாக்கா நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க சந்திரா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ரேவதிக்கு கார்த்திகிட்ட இருந்து ஃபோன் வருது. ரேவதி ஃபோன் எடுத்துட்டு அந்த பக்கமாக போய் பேசுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி அங்கே இருக்கிற டாக்டர் ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, முதல்ல ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி, என்னமாம்மா சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, அங்கே வந்திருக்கிறது ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, உங்கள் அப்பாவை பழி தீர்க்க வந்திருக்கிறது யாரோ ஒருத்தன், சீக்கிரமா உங்கள் அப்பாவை காப்பாற்றுன்னு கார்த்தி சொல்கிறாங்க. ரேவதி இதை கேட்டதும் ஓடி போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள அந்த போலியா வந்திருக்கிற டாக்டர் ஒரு ஊசி மருந்து எடுத்து ஊசி போடலான்ட்டு போகும்போது பக்கத்தில் இருந்த நர்ஸுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. என்னது, டாக்டர் எப்பவுமே கதவை லாக் பண்ண மாட்டாரு, அடுத்து அவர் எதை எடுத்தாலும் அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாம் பார்க்குறாரு, சந்தேகமாக இருக்கு அப்படின்னு அவங்களும் சந்தேகத்திலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. டாக்டர் இப்படி எல்லாம் ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாங்க, ஏன் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவங்களும் மனசுல ஒரு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி கதவை தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. சார் கரண்ட் பவர் இல்லை, அதனால தான் வெளியில இருந்து அவங்க சத்தம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கரண்ட் பவர் இல்லாம எப்படி சார் என்ன சார் ஆப்ரேஷன் பண்ண முடியும்? வெளியில போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் சார்னு அந்த நர்ஸ் சொல்லவும், இங்க பாருமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேசாம இருமாங்கிறாங்க. கரண்ட் இல்லாம எப்படி இந்த ஆப்ரேஷனை செய்ய முடியும், டாக்டர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமும் குழப்பமும் வந்துட்டு இருக்கும்போது அப்ப அவர் ஊசி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சாட பண்ணிக்கிறாங்க. இது டாக்டர் கிடையாது, டாக்டர் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோலாக நடந்துக்கவே மாட்டாரு, கரண்ட் இல்லாமல் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், இவர் உண்மையான டாக்டராக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயும் வந்த சந்தேகத்துக்கு அப்படியே டாக்டரோட கையில் வச்சிருக்கிற ஊசியை தட்டி விட்டுட்டு ஓடி போய் கதவை திறந்து விட்டுறாங்க. ரேவதி உள்ள வந்ததும், ஆமா நீங்க யார், உண்மையான டாக்டரா? நீங்க டாக்டர் கிடையாது, உண்மையை சொல்லுங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, ஆமா எங்க டாக்டர் கையில டேட்டோ இருக்கும், அடுத்தது எங்க டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்ததும் அவங்க வேலையை தான் கச்சிதமா பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா இவர் வந்ததுமே கதவை லாக் போடும்போது எனக்கு சந்தேகம் வந்ததுன்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. உண்மையை சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கார்த்தி டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஆமாம் நீ யாருடா அப்படின்னு சொல்லி அந்த போலியாக வந்திருக்கிற டாக்டரை அடிக்கிறாங்க. டாக்டர் இவனை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மாமாவை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. அப்போ உடனே போய் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய் ராஜராஜனுக்கு தேவையான மெடிசன் கொடுத்து நல்லபடியாக ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. போலி டாக்டரை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ சந்திராவுக்கு ஒரே பதட்டம், ஐயோ இந்த நேரத்துலையும் இந்த காட்டு பையன் வந்து காட்டி கொடுத்துட்டானே, இவனை கையும் களவுமாக பிடிச்சிட்டானே, இவன் உண்மையை உளறிடுவானோன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் அந்த டாக்டராக நடிக்க வந்தவனை விட போகிறதா இல்லை. அவனை நல்லா கட்டி போட்டு அடின்னு அடித்து மூக்கு முகரையெல்லாம் உடச்சி, சொல்லுடா இதுக்கு யாருடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடி வாங்கிட்டு அடி தாங்க முடியாமல், ஐயோ உண்மையை சொல்லிடுறேன், சிவனாண்டியும் முத்துவேல் தான் இதுக்கு காரணம், என்னை டாக்டராக நடிக்க சொன்னாங்க, ஊசியும் மருந்தையும் அவனுக்கு போட்டு விட்டுட்டா அவன் அப்படியே மேலே போய் சேர்ந்துடுவான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அவன் திரும்பியும் வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி தான் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றான். இவனை சும்மா விடக்கூடாது, போலீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி மயில்வாகனு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இவன் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு கூலிக்கு வேலை பார்த்தவன் தான், இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சானே அவனை முதல்ல கட்டி போட்டு அடிக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா நீ எடுக்கிற முடிவு தப்பா இருக்குமே அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அக்கா அவனை விட்டு தள்ளுக்கா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சந்திரா விடுறது, ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து உயிரியே எடுக்கிற அளவுக்கு இவன் துணிஞ்சிருக்கான், இவனை அனுப்பிச்சு வச்ச அந்த சிவனாண்டி முத்துவலியை நான் சும்மா விட போறதில்லைன்னு சொல்லி நேராக போய் சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியும் முத்துவலியும் 2 மரத்தில் கட்டி போட்டு கையில் துப்பாக்கியோட போயிருக்காங்க. டேய் இன்னைக்கு உங்களை உயிரோட விட மாட்டேன், உங்களால என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நான் செஞ்சுருக்கேன், இன்னைக்கு என் புருஷனையே கொள்ற அளவுக்கு துணிஞ்சு வந்துட்டீங்களா, உங்களை விட மாட்டேன்டா, மாற்றி ஒருத்தன் பார்த்து நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாம் நினச்சி சொல்லி அழுகணும்டா, இதுக்கப்புறமா உங்களை உயிரோட விட்டு வச்சா தானே அடுத்த தப்பு செய்வீங்க, விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கையில் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. போஸ்கிறேன்னு சொல்லி கையில் இருக்கிற துப்பாக்கியை நிமித்துறாங்க. அப்போ சந்திரா ஓடி வந்து, ஐயோ அக்கா இவங்களை விட்டுறக்கா, நம்ம போலீஸில் ஒப்படைச்சிக்கலாம், உனக்கு எதுக்குக்கா தேவையில்லாமல் கெட்ட பேருங்கிறாங்க. சந்திரா இதுக்கப்புறமா எனக்கு என்ன கெட்ட பேர் வந்தால் என்ன, வராட்டி என்ன, இதை பாரு இவனுங்களை இப்படியே விட்டா தாண்டி நம்மளுக்கு பெரிய ஆபத்து, இவனுங்க செஞ்சது 1 2 எத்தனை தப்பு பண்ணியிருக்கானுங்க, ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டதுனால தானே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறான், உன் மாமாவையே கொல்ல பார்த்துருக்கான், இவனை விடக்கூடாதுடி, இப்படிப்பட்ட அயோக்கியம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அப்படி நேர் நிமித்துறாங்க. அப்போ
முத்துவேல் உண்மையை உளறி கொட்டிடுறாரு. ஐயோ மருமவளே எங்களை காப்பாத்து. என்னதான் இருந்தாலும் சிவனாண்டி உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் உன் கண்ணு முன்னாடியே உன் அக்காக்காரி உன் புருஷனை கொல்ல பாக்குறா. இதை பாரு மருமவளே, நீ ஏனதானு அசால்ட்டா இருந்தா எங்க 2 பேர்ட்ட உயரையும் அவ எடுத்துருவா. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமா சேர்ந்து உன் அக்கா கறியை முடிச்சிருவோன்னு முத்துவேல் உண்மையை உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்னடி என்ன நடக்குதுங்க, முத்துவேல் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அக்கா அவர் ஏதோ வாய் தவறி ஏதோ பேசிட்டு இருக்காருக்கா, அவர் சொல்றது எல்லாம் நீ நம்பாதக்கா அப்படின்னு சந்திரா கெஞ்சுற மாதிரி நம்ப வச்சிட்டு இருக்காங்க. ஆமா, தொட்டு தாலி கட்டின புருஷன்னு அவன் சொல்றான், உன் கழுத்துல இன்னும் தாலி இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா அதுதானே வேண்டான்னு சொல்லி நானே பஞ்சாயத்துல அவன் தாலியை கழட்டி கொடுத்துட்டேன். இன்னுமாக்கா அவங்க சொல்றத நம்புற, நான் சொல்றத நீ நம்பவே மாட்டியா, ஏக்கா என்னை இப்படி நம்பிக்கை இல்லாமையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சந்திரா நடிக்கிறத பார்த்த சாமுண்டீஸ்வரி மறுபடியும் இந்த சந்திரா சொல்றத முட்டாள்தனமா சாமுண்டீஸ்வரி நம்பிட்டு, சரி சந்திரா, இவனுங்களை கொண்டு போட்டுட்டு நாம ஏன் கெட்ட பேரும் பழியும் சுமந்துக்கணும், சரி விட்டு தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்ப சந்திரா வந்து, நீ நல்ல முடிவு எடுத்திருக்கேக்கா, சரி நீ போ, எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன்னு சந்திரா மறுபடியும் சிவனாண்டி கிட்ட போய், எங்க எப்படியோ இந்த தடவை காப்பாத்தியாச்சுங்க, எங்க அக்கா கிட்ட இப்படி மாட்டிக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. சந்திரா பண்றது, நாம நடிக்க வச்ச அந்த முட்டா பையன் தான் நம்மளை காட்டி கொடுத்துட்டான், அவன் தப்பிச்சிட்டானாங்கிறாங்க. ஆமாங்க, அவனை விட்டடிச்சிட்டான், அவனை அனுப்பின உங்க 2 பேர்த்தையும் தான் போட்டு தள்ளணும்னு எங்க அக்கா கோவத்தோட வந்தா, எப்படியோ என் கண்ணீரை பார்த்ததும் உங்களை விட்டுட்டு போயிட்டா, என்னோட பூவையும் பொட்டையும் காப்பாத்திட்டாளுங்க. உங்களை நான் ஸ்டேஷன்ல வந்து பார்க்குறேன், நான் உங்களை எப்படியும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுவேங்க, உங்களை ஜெயிலி எல்லாம் போடுற அளவுக்கு நான் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, சீக்கிரம் வந்து எங்களை வெளியில் எடுத்துரு சந்திரா, கேஸில் பல நாள் உள்ள தள்ளிடுவாங்கங்கும்போது அப்போ சந்திரா சொல்கிறாங்க, உங்களை அவ்வளவு நாள் நான் உள்ள வச்சிருந்தா அப்போ எங்கள் அக்கா கதையை எப்படி முடிக்கிறது, நான் கூடிய சீக்கிரம் உங்களை ஜாமீனில் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க, கவலைப்படாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சந்திரா. வீட்டில் வந்து சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை சந்திரா, எப்படியோ அந்த சிவனாண்டியும் முத்துவேலையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு, இனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சந்திரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆமாம்மா இன்னைக்கு நாளைக்கு வேணா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நாளானைக்கு என் புருஷனும் என் மாமனாரும் வந்துடுவாங்க, அப்புறம் இருக்கடி உனக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து உண்மையை சொல்ல வந்தாலும் அதை சாமுண்டீஸ்வரி ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. சந்திரா என்ன சொன்னாலும் அதுதான் உண்மையாக இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற இந்த சாமுண்டீஸ்வரியை என்ன பண்ணனா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.